அனைவருக்கும் என் மரியாதைக்குரிய வணக்கங்கள். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான மேடை. நான் மதிக்கிற, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற பல கிரியேட்டர்ஸ் ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை முதல்ல தயாரித்த அருண் சார், அவரை தான் முதல்ல மீட் பண்ணேன் நான் இந்த படத்துல. அவரையும் தினகர் சாரையும், அப்புறம் அஃப்கோர்ஸ் சகோதரர் ரஞ்சித். முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்துல எனக்கு பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஏன்னா ஆக்சுவலா முதல்ல இந்த படம் வந்து அவங்க செட்டப் பண்ணியிருந்தது வந்து அவங்க ஒரு ஐடியால இருந்தாங்க. அப்புறம் வந்து நான் ரொம்ப சில விஷயம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பண்றேன் அப்படின்னு சொல்லி சில ரிசோர்சஸ் கேட்கும்பொழுது அதுக்கு முகம் சொல்லிக்காம இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் அனுமதிச்சு என்னுடைய சில முன்ன பின்ன கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் தள்ளி போனா கூட கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கம்ப்ளீட்டா கொடுத்து இந்த படத்தை வந்து என்னுடைய முழு திருப்திக்கு என்ன பண்ண அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த மேடையில கைத்தட்டலாம். தினகரன் சிவலிங்கம் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அப்கோர்ஸ் அவர் பேரு எல்லாரையும் பார்த்துவீங்க. இப்போ ரீசெண்டா அவருடைய இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த அவரோட படைப்புல என்ன ஒரு நேர்த்தி இருக்கும்னு. முதல்ல வந்து நான் இங்க ஆக்சுவலா ஒரு மியூசிக் டைரக்டரா வரதை விட அவரோட ரசிகனா தான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னோம். ஏன்னா முதல்ல அவர் மீட் பண்ணும்போது அவர் பேசுறதுக்கே என்னடா காசு கேட்கறாருன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ரியாக்ஷனே வராது. நம்ம ஏதாவது அனுப்புவோம், ஐடியா அனுப்போம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. பட் வந்து அவரோட பயணிக்கும் போது பேசும்போது கொஞ்சம் ஆழமா அவரை வந்து அவர் யாரு எந்த மாதிரி மனிதர்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மனிதரா இருந்தார். ஆக்சுவலா அந்த மாதிரி மனுஷனால தான் படம் பண்ண முடியும். ஏன்னா வந்து இப்ப பொதுவா வந்து இப்போ வந்து நம்ம கஷ்டப்படுற மனிதர்களை வச்சு நம்ம கலைக்குள்ள அவங்களை கொண்டு வந்துடுறோம், ஃபிட் பண்ணிடுறோம். அதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். ஆனா வந்து அவங்க வாழ்க்கையில இருக்கிற அதுல ஹோப் இருக்கா அவங்க வாழ்க்கைக்கு? அந்த ஒரு ஏன்னா இப்போ குடி மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் வந்துடுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து லாஸ்ட் டைம் டு இட் அந்த பழக்கத்துக்கு. அந்த ஒரு குழியில விழுந்தா அந்த அந்த டனலுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்குமா? அதுல இருந்து திரும்ப முடியுமா? அதுல ஹோப் இருக்கான்ற கேள்வியை தான் வந்து இந்த படம் ஆக்சுவலா முக்கியமா ஆன்சர் பண்றதை நான் பாக்குறேன். ஆக்சுவலா வந்து வாழ்க்கையில நம்மளுக்கு நம்ம என்ன சொல்றது, நம்ம வி ஆர் த்ரோன் இன்டு தி வேர்ல்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம சும்மா நம்ம சூஸ் பண்றது இல்லை. எங்க வந்து பிறந்துடுறோம், எப்படியோ இருக்கும், என்னென்னமோ நடந்து நம்ம வாழ்க்கையில எங்க என்ன போறோம்னு நம்மளால சொல்ல முடியறது இல்லை. அந்த மாதிரி ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான சில மனிதர்கள் வந்து வல்னரபிளா இருக்கிற நேரத்துல, எஸ்பெஷலி அவங்க வீக்கா இருக்கிற மொமெண்ட்ல இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போய் விழும்போது அவங்கள ஒரு மாதிரி ஹோப்லெஸ்ஸாக நம்ம பார்க்கறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மீம்ஸ்லாம் நம்ம பார்த்து சிரிக்கிறோம், குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்றவங்கலாம் பார்த்து நம்ம நிறைய என்டர்டைன்மெண்ட் நம்ம ப்ளஷர் ட்ரா பண்றோம் ஆக்சுவலா அதுல இருந்து. பட் இந்த வாழ்க்கை பின்னாடி என்ன ஆக்சுவலா இருக்கு? ஏன்னா வந்து நம்மள மாதிரி மனிதர்களாக தானே இருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட வளரும்போது மாமா மச்சானா தான் இருந்தாங்க. திடீர்னு வந்து கம்ப்ளீட்டா இந்த மாதிரி மாறுறாங்களேன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவை எனக்கு எஜுகேட் பண்ணிச்சு ஆக்சுவலா இந்த படம். ஸோ எனக்கு வந்து படம் இல்லை, ஒரு பாடமாக அமைஞ்சது இந்த படம். ஸோ அதனால இதுல பணியாற்றினது என்னுடைய பெரிய பெருமையா நினைக்கிறேன் இந்த படத்துல கொலாபரேட் பண்ணது. ஸோ தேங்க்யூ தினகர். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பா நல்லா பண்ணும் அப்படின்னு நான் நம்பிதான் இந்த படம் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கலைப்படைப்பா நான் பேசுற அதே நேரத்துல வியாபார ரீதியா இந்த படம் என்ன அப்படின்றதையும் நான் கண்டிப்பா சொல்லணும். நான் வந்து இந்த படம் வந்து முதல்ல வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஃபிலிம், ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும், அஃப்கோர்ஸ் பிரெட்டன்ஷியஸா இருக்காது, யதார்த்தமான படமா இருக்கும்னு பார்க்க ஆரம்பிச்சேன். பட் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு இந்த படம். அவ்வளவு என்டர்டெய்னிங்கா. ஏன்னா இப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம சொல்ல நினைக்கிறோம், ஒரு சமுதாயத்துல அதை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பொதுவா எல்லாரோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா, எதுக்குங்க இந்த மாதிரி விஷயத்த நான் பார்க்கணும், ஏன் நான் அன்கம்ஃபர்டபுளா ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய கேட்கறாங்க. இப்ப நான் சில அந்த மாதிரி படைப்புகள் இன்வால்வ் ஆன போது முதல்ல அந்த கேள்வி வந்து, எதுக்கு சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்களா, ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. சோ இந்த படம் வந்து எல்லாரையும் இந்த விஷயத்த வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இந்த படம் இருக்கு. அதை வந்து ரொம்ப அருமையா கையாண்டிருக்காரு இயக்குனர் நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா நான் பாராட்டணும். என்ன இன்னைக்கு இருக்கிற வர்த்தக சூழ்நிலையில ஒரு நல்ல படைப்பை, வெற்றிகரமான படைப்பை மாத்துறதுக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பையுமே உணர்ந்து அவ்வளோ சிறந்த ஒரு படமா, ஒரு கம்ப்ளீட் படமா இதை ஆக்குனது எனக்கு ரொம்ப நான் பார்த்து பிரமிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல பாடலாசிரியர்கள் பத்தி கண்டிப்பா நான் பேசணும். என்னோட உமாதேவி மேடம் அவர்கள் அவ்வளோ சிறந்த ஒரு எழுத்தாளர். என்ன ஃபர்ஸ்ட் நான் கபாலில அவங்க எழுதின பாட்டை கேட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அவ்வளோ ஒரு ஃபயர் மாதிரி இருக்கு அவங்களோட ரைட்டிங். நாங்கள் இன்னொரு படத்துல கூட ஒர்க் பண்ணோம், பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கலாம்னு தோணுச்சு. கண்டிப்பா இந்த படத்துல பண்ண பாடலுக்கு அது கிடைக்கும் நான் நம்புறேன். ரொம்ப பெருமை அடைகிறேன் உங்களோட கொலாபரேட் பண்ணதுக்கு. அதே மாதிரி ஜோக்கர்ல எனக்கு முன்னாடி ரமேஷ் வைத்தியா ஐயா ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. இந்த படத்துலயும் ஒரு பாட்டு இருக்கு. நீங்க கேட்ட அந்த
அந்த பாட்டு போடலை இல்லைங்க? ஓகே ஓகே, இன்னும் போடலை. ஸோ ரொம்ப ஒரு அருமையான அசோசியேஷன். எனக்கு செல்லம்மா பாட்டும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா முதல்ல அவர் எனக்கு எழுதின பாட்டு ரொம்ப அப்படியே ஆப்போசிட் பாட்டாக இருந்தது. பட் ரொம்ப ஒரு பயங்கர மல்டி ஃபேசட்டடான ஒரு ரைட்டர், ரொம்ப நான் என் மரியாதைக்குரிய ஒருவர். ஸோ அதனால ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் அறிவு ஒரு பாட்டை அவர் எழுதி பாடியிருக்காரு இந்த படத்துல. அவரை வந்து நான் வந்து ரேப் சிங்கரா ரொம்ப ஃபேமஸ் தான், பட் அவர் ஒரு பாடகரா நான் யூஸ் பண்ணணுன்ற முயற்சியை திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையா பாடியிருக்காரு இந்த படத்துல ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பாக்யம் சங்கர் அவர்களுக்கு என்னோட நன்றி, அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதே மாதிரி தனிக்கொடி ஐயா வந்திருக்காரா இங்க? ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். சாரி, நான் உங்களை பார்க்கல. அவர் ரொம்ப அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஆக்சுவலா அதை போடுவாங்கன்னு நினைச்சேன் இன்னைக்கு, பட் அது ஏதாவது கதையை ஏதாவது அவுட் பண்ணிடுமோ என்னன்னு தெரியல. ஸோ அதனால அது போடலை. ஸோ பணியாற்றிய இசைக்கலைஞர்கள் எல்லாருக்குமே நன்றி. இங்க நேரம் நிறைய இல்லாதனால எனக்கு அப்புறம் நிறைய இன்னும் அறிவார்ந்த நிறைய பேர் இங்க பேச காத்துட்டு இருக்கிறதுனால நான் எல்லாரையும் தேங்க் பண்ண முடியல. இந்த ஒரு தேங்க்ஸோட முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் கிளம்புறேன். என்னன்னா, இந்த பாட்டில் ராதா படம் வந்து பொதுவா, அதாவது ஒரு பொறுப்பு, யாருக்கு சமுதாயத்துல பொறுப்பு இருக்கோ கொஞ்சம் ஒரு ஏளனம் இருக்கு அவங்கள நம்ம பாக்கறதுல. ஐயோ இவனா கிளாஸ் எடுப்பான்ப்பா, ஐயோ இவங்க கூட பேசாதீங்க மாட்டிப்பீங்க சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி படம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலா ஒரு வாழ்க்கைக்குள்ள எனக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப ஜோக்கர் படம் பண்ணும்போது அந்த முதல் ஹாஃப் ஃபுல்லா சிரிச்சாங்க தியேட்டர்ல எல்லாருமே. ஆனா அதே ரீசன்ஸ்க்காக செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா அழுதாங்க. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம ஒரு பிம்பம் தான் நம்மளுக்கு இருக்கு. ஒரு குடிகாரங்களை பார்த்தா இவங்க இப்படிதானே இருப்பாங்க அப்படிதானே இருப்பாங்க நம்ம ஈஸியா நினைச்சிடலாம். பட் எல்லாருக்குமே ஹோப் இருக்கு. அதாவது எப்பேற்பட்ட குழியில நம்ம விழுந்தாலும் அன்பும் அரவணைப்பும் பொறுப்பும் இருந்தா கண்டிப்பா நம்ம அந்த குழியில இருந்து மீண்டு எழ முடியும்ன்றத பாட்டில் ராதா அழுத்தம் திருத்தமா வலியுறுத்தி தியேட்டர்ல சொல்லணும். நீங்க கண்டிப்பா இந்த படத்தை உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போய் இந்த படத்தை ஒரு பாடமா கண்டிப்பா காட்டுங்க. வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.